பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 760வது நாளை எட்டியிருக்கிறது. இப்பொழுது போராளிகள் தொடங்கிய போர் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருந்தாலும் திடீரென்ற ஹமாஸ் ஒரு பெரிய பொறுக்குள்ளால் சிக்கிக் கொண்டார்கள். அது என்னவென்று சொன்னால், அவர்கள் ரஃபாவில் இஸ்ரேலினுடைய இடிபாடுகளுக்கு குண்டு போட்டு இடித்த பகுதிகளுக்கு உள்ள சுரங்கப்பாதைக்குள்ளால் சென்று இதுவரை 4 இஸ்ரேலிய அழைத்து செல்லப்பட்டவர்களும் உடல்களை மீட்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு 200 ஹமாஸ் போராளிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். உடலை மீட்பதற்கு உன்னுடைய எல்லோ லைனை நாங்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளால் நாங்கள் புகுந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். உடல்களை தோண்டுவதற்கு நீ தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று வந்த உலகளாவிய அழுத்தத்தின் கீழ் இஸ்ரேல் ஒத்துக்கொண்டது. ஆனால் உடல்களை மீண்டும் அவர்கள் 200 பேரும் வெளியிலே வருவதற்குள்ளால் அந்த இடத்தை குண்டு போட்டு விட்டது. இதனால் போராளிகள் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளால் இருந்து வெளியே வருவதில் சிரமம் இருக்கிறது. சிரமமில்லை, அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற நிலையில் உலக நாடுகள் எல்லாம் தலையிட்டு 200 பேரும் முறையான அனுமதி பெற்று உள்ளே சென்று உன்னுடைய உடல்களை மீட்பதற்கு, நீ கொலை செய்த இஸ்ரேலியர்களுடைய உடல்களை மீட்பதற்காக சென்றவர்கள், அவர்களை வெளியே விட வேண்டும், குண்டு போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஹெர்சி ஹெல்வி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் அவர்கள் 2014 எங்களிடமிருந்து கடத்தி சென்ற அல்லது எங்களுடைய நடவடிக்கைகளில் சிக்கிக்கொண்ட ஹாதார் கோல்டின் என்ற இராணுவ தளபதியை விட்டுவிட்டால் நாங்கள் இவர்கள் 200 பேரையும் அங்கிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று. முதல் துரோகம் என்னவென்று சொன்னால், அனுமதி கொடுத்து நீங்கள் போய் உடல்களை தேடி வாருங்கள் என்று சொல்லி உள்ளே விட்டுவிட்டு உடல்கள் வெளியே வந்தவுடன் அவர்களை வரவிடாமல் பயங்கரமாக தடுத்தது முதல் துரோகம். ஆனால் அவர்கள் ஒன்றும் சளைக்கவில்லை. யுத்தத்தை தான் தொடங்கி ஆக வேண்டுமானால் எங்களை மீட்பதற்கு எங்களுடைய சகோதரர்கள் போதும், ஒரே அடியில் உங்களை அடித்து தூக்கி வெளியே போட்டுட்டு எங்களை போயிட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு. அவங்க சகாதத்தை நாடி இருக்கிறவங்க தான். ஆனால் ஹெர்சி ஹெல்வி யார், பழைய இராணுவ தளபதி, இப்போ அந்த அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சரவைன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் அவர் மெம்பராக இருக்கார். அவர் அந்த ஹதார் கோல்டினை விட்டுட்டா நாங்கள் 200 பேரையும் விட்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே ரஃபால ஹாஸ்டேஜஸ் அல்லாமல் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இஸ்ரேல் போட்ட குண்டில் செத்துருக்கான். அந்த பாடியும் கிடச்சிருக்கு. அதை இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சில நேயர்கள் நம்மளிடத்தில் ஒரு பதிவை போட்டு இருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை இப்பொழுது நடந்த யுத்தத்தில் போராளிகள் கைது செய்தார்கள், அவர்களை பற்றி ஒன்றும் இல்லையே என்று. இப்பொழுது பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் 1-2 அதில் ஒரு சிலர் இந்த குண்டு இதில் இறந்துருக்காங்க. அவர்களுடைய பாடியை நான் தருவோம், ஆனால் சில கைதிகளை வெளியிட வேண்டும் இஸ்ரேலில் இருந்து. ஏன்னா இஸ்ரேலில் செக்ஷுவல் அசால்ட்டுன்னா இப்போ சொல்கிறாங்க ரேப்புக்கு ஒரு சாதாரண ஸ்டாண்டர்டு இது. ஒரு தினம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துனா ரேப் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அது நம்ம இடங்கள்ல வன்புணர்ச்சி என்ற பெயரில் இருக்கும். ஆனால் செக்ஷுவல் அசால்ட் ஆம்பளை இது பண்ணுறது இதெல்லாம் நடந்திருக்கு. இதை வீடியோ எடுத்து இந்த வீடியோவை வெளியிட்ட அந்த லாயரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டான். நேற்று அவளுக்கு பெயில் கூட கிடைக்கல. அந்த எஸ்டிஇ சடம் என்ற ஒரு சிறையில். அதிலிருந்து இப்போ பல வீடியோக்கள் வர தொடங்கி விட்டது. இஸ்ரேல் நாணி நிற்கிறது. ஆனால் உலக அரங்கில் பல வழக்குகள் அந்த ஆட்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் யார் அந்த அபியூஸை பண்ணுறான், அந்த தவறான நடவடிக்கைகள் யார் யார் ஈடுபடுகிறார்கள் என்பதை அந்த வீடியோவில் இருந்து எடுத்துட்டாங்க. அதாவது காசால யுத்தம்னு சொன்னாலும் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை பயன்படுத்துறது, ஒரு வீடியோவை வெளியிட்டால் அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை எந்த பெட்டாலியனில் உள்ளவன் எங்கே வேலை செய்கிறாங்கிறதெல்லாம் கண்டுபிடித்தாங்க. 9 இஸ்ரேலிய
இராணுவத்தினரை இஸ்ரேலே கைது செய்திருக்கிறது. அதில் ஒருவன் வந்து ரொம்ப திமிரா நான் செய்தது சரிதான்னு அதை நியாயப்படுத்தி இருக்கிறான். இப்போ நத்தியானு தான் இதை அனுமதிச்சதுங்கிற அடிப்படையில் நத்தியானுக்கு எதிராக ஒரு வழக்கு தயாராகிறது. அடுத்தது போராளிகளுக்கு இப்போ இந்த ஹார்டான் கோல்டினை விட்டுட்டா அந்த 200 பேரும் சொந்தடி இல்லாமல் வந்து விடுவார்கள். போராளிகள் எந்த விதத்திலும் இப்ப இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கெடுக்காமல் நாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் இஸ்ரேலை இந்த எல்லோ லைன் சொல்லக்கூடிய ஒரு 47% 51% வரைக்கும் அவங்க கையில் இருக்குங்கிறாங்க காசாவிலோட. அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு போறதை பத்தி ரொம்ப ஆழமாக ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இஸ்ரேல் யுத்தத்துக்கு போகாது எல்லாரும் தான். இஸ்ரேலுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. போராளிகள் இந்த நிலையை சுமூகமான சூழ்நிலையில் இஸ்ரேலை வெளியேற்றுவதுதான் சிறந்தது என்ற நிலைக்கு வந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே 69,000 ஷஹீதுகளை பார்த்து விட்டார்கள். அடுத்தது இன்னொரு பெரிய தலைவலி காசாக்கு இந்த யுனைடெட் நேஷன்ஸ், அது செத்து போன சபை சும்மையும் இருக்க மாட்டாங்க. அது வந்து காசாவை நிர்வகிப்பதற்காக ஒரு குழுவை, அதில் இப்போ பல நாடுகளும் சேருது. இவங்கெல்லாம் அமெரிக்காவாக இருக்கட்டும், யுனைடெட் கிங்டம்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாடாக இருக்கட்டும், மற்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேலில் கொண்டு வந்து படைய வைக்கிறாங்க. இவங்க இந்த இஸ்ரேல் முற்றாக வெளியேறியவுடன் அவர்கள் உள்ள வந்து நிர்வாகத்தை நடத்துவோம் என்று, இது கழுத்து வலி போய் திருகு வலி வந்தது என்ற ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா இந்த சர்வதேச போர்ஸில் பிரான்ஸு அது இதெல்லாம் இருக்கு. இவனெல்லாம் ஐரோப்பியர்கள் எப்போவுமே இஸ்ரேலுக்கு சாதகமாக தான் நடப்பார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்கள்தான் யூதர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்களாம். அதனால் அதற்கு பிராயசித்தமாக இதெல்லாம் செய்வதாக அந்தந்த நாட்டில் வரக்கூடிய பத்திரிகைகள் கட்டுரைகள் வழியாக சரி தெரிவிக்கின்றன. இனிமே இந்த காசால இருந்து இஸ்ரேல் வெளியில போயிரும், இந்த சர்வதேச படை இருக்குன்னு சொன்னா அது புண்ணியப்படாது. ஒரு சர்வதேச படை எடுத்து யுத்தம் செய்வதுங்கிறது இப்போதைய நிலையில் மிகவும் மோசமானது. அதனால போராளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலஸ்தீன் அதாரிட்டியில இருந்து ஒருத்தனை வச்சு கவர்ன் பண்ணுவோம், நாங்க பதவிக்கு ஆசைப்படுறோம்னு நினைக்காதீங்க, அதுக்கு பிறகு தேர்தல் நடத்துவோம், தேர்தலில் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் அவர்கள் அந்த இடத்தை நிர்வகிக்கட்டும், நீங்க காசால இருந்து கையை தூரமா வச்சுக்கிடுங்க அப்படின்னு. இந்த யூஎன் ரெசல்யூஷனை முதல்ல இஸ்ரேல் ஏற்றுக்க மாட்டேன்றது இப்போ ஏற்றுக்கிடுது. காரணம் என்ன, திரும்பியும் காசா இன்டைரக்டா பன்னாட்டு படைகள் வழியா தன்னுடைய கைகளுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கிறது. அதை ஒரு பயங்கர சிக்கலான சூழ்நிலை, அதை எதிர்கொள்வது என்பது நிரம்ப டிப்ளமசி வேணும். எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம அது என்ன நடக்குதுங்கிறத ஆக்சுவலாக பார்த்து சொல்கிறோம். ஏன்னா இது வேண்டாம்னு சொன்னோம்னா நாங்கள் காசாக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னானோ ட்ரம்ப் தலைமையில். இப்போ ரொம்ப புடியா இருக்கிறாங்க. துருக்கி படையும் வரக்கூடாதான். துருக்கி படை வந்தும் என்ன செய்யும்னு எங்களுக்கு நமக்கு தெரியல. அவன் இஸ்ரேலு கூடயும் அமெரிக்கா கூடயும் சேர்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத முனாஃபிகா இந்த எர்புக்கான்னு இருக்கிறாரு. ஆக ஒரு பெரிய சவால் இந்த பாடியாவளம் கொடுத்து அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் வந்த பிறகு பெரிய சவால் காத்து இருக்கிறது. அதுக்கு பிறகு இவங்க இப்போ கைது சென்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் 1-2 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த உடம்பை கேட்டிருக்கிறது இஸ்ரேல். அது வந்து இஸ்ரேல் பெரிய அளவில் இன்சிஸ்ட் பண்றதில்ல, இராணுவத்தில் உள்ள செத்தா போட்டுன்னு தான் இருக்கிறான், அந்த உடம்பை இவங்க கொடுப்பாங்க போல தெரியுது. அதனால இந்த ஃபியூச்சர் இனி வரக்கூடிய பேச்சுவார்த்தையில அவர்களுடைய நிலையை பற்றியும் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் நிலையை பற்றியும் பேசுவார்கள் என எதிர்பார்ப்போம். அடுத்தது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையிலேயே 10 லட்சம் மக்களுக்கு உணவுகளை வழங்கி கொண்டு இருக்கிறோம் இடைவிடாமல். எங்களுடைய இலக்கு 15 லட்சம் மக்கள், மொத்தமே 23 இருந்தையில் ஒரு 2 லட்சம், ஒரு 69,000 பேர், அது ஒழுங்காக கணக்கு பார்த்தா 1 லட்சம். இப்போ 23 லட்சம் இருந்தையில் 22 லட்சம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுடைய டார்கெட்டே 1.6 மில்லியன், 10,60,000 பேரை தான் அவங்க உணவு கொடுத்து அங்கே திறந்து வச்சுருந்தா. நாங்கள் 10 லட்சம் பேரை உணவு, மற்ற ஏஜென்சிஸ் வந்து மீதி இடங்களில் உணவுப் பொருட்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதர ஏஜென்சிஸ் இப்போ சில தகவல்கள் மிக லிமிட்டடா 283 ட்ரக்கில் உணவுப் பொருள் 2 நாட்களாக வந்தது. அவற்றில் ஒரு பெரும் பகுதி கான் யூனிஸுக்கு சென்றது. ஏன்னா கான் யூனிஸை ரொம்ப டார்கெட் பண்ணான், மிலிட்டரியால் ஜெயிக்க முடியலை. நேற்றும் கான் யூனிஸை தாக்கியிருக்கான், காசாவை தாக்கியிருக்கான், ஜபாலியாவை தாக்கியிருக்கான். 2 பேர் இறந்திருக்கிறார்கள். காரணம் எல்லோ லைனை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அதை செய்துட்டு இருக்கான். அடுத்தது இந்த
ரஃபால போய் பாடியை தேடும்போது, அதாவது ஹாஸ்டேஜஸோட அழைத்து செல்லப்பட்டவர்களோட உடல்களை தேடுகின்ற போது அங்கே சில பாலஸ்தீன முஸ்லீம்கள் இறந்து கிடந்த பாடியும் கிடைச்சிருக்கு. அது பெரிய சோகமா இருக்கு. இவங்க ரப்பீஸை தாண்ட தாண்ட முஸ்லீம்களோட உடம்பு நிறைய வருது. அதுக்கு அளக்கூட உங்களுக்கு நேரம் இல்லைங்கிற அளவுக்கு மிகவும் மோசமாக அது போய்கொண்டு இருக்கிறது. அடுத்தது கிரீக் நாட்டில் சிக்கி கொண்ட டூரிஸ்ட், இங்கே இருந்த டூரிஸ்ட் போய் குடியேற போனானுவான். அங்கே உள்ள மக்கள் இஸ்ரேலர்களை துரத்தி அடிக்கிறார்கள். இங்கே நீ இருக்கவே கூடாதுன்னு. இப்போ கப்பலில் ஏறி அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கிறது. ஹிந்து ரஜப் குரூப் வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து இஸ்ரேலுக்கு நிறைய உதவி செய்திருக்கு, ஆயுதங்கள் வாங்க பணம் கொடுத்துருக்கிறது. ஆகவே ஹிந்து ரஜப் குரூப்பு அந்த யூரோப்பியன் யூனியன் பேங்கு மேலே, யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குக்கு மேலே வழக்கு தொடுத்திருக்கிறது. இதுதான் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இனிமேல் யாரெல்லாம் இந்த 69,000 பேரையும் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸோட வச்சுருக்காங்க. அது உலகம் முழுவதும் அவர்கள் எந்தெந்த நாட்டைக்கு வருகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் மீது வழக்குகள் தொடரப்படுகிறது. இப்போ இந்த யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் விஷயம் என்ன எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த மாதிரி பேங்குகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அழகாக கேஸை போட்டால் இனிமே கொடுக்க மாட்டான். அப்போ குற்றப்படுத்துகிறார்கள். காம்ப்ளிசிட் இன் ஜெனோசைடுக்கு கூட்டுப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்று அவர்கள் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அதே மாதிரி பாருங்க, பிரான்ஸ்ல ஒரு கம்பெனி வெஸ்ட் பேங்கில் பில்டிங்கை கட்டி வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருக்கான். அந்த கம்பெனிக்கு மேலே ஏர் பிஎன்பிங்கிற கம்பெனிக்கு மேலேயும் வழக்கு தொடுத்து இருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்கு மேக்கரை வந்து இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட வழி அங்கே குடியிருப்புகளை கட்டாம பாரு. அது ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிரான்ஸில் உள்ள கம்பெனி போய் அங்கே வீட்டை கட்டி அங்கே உள்ள வந்தேரிகளுக்கு வாடகை கொடுத்து இவன் பிரான்ஸில் இருந்துட்டு வாடகை வாங்குறது. என்ன மாதிரி ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. இது ஒரு பானகி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆக சகோதரர்களே, ஒரு பெரிய யுத்தம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. டிப்ளமேட்டிக் லீகல் அறிக்கைகள் இஸ்ரேலை நிரந்தரமாக அழிப்பதற்கு உலக மக்களுடைய கருத்துக்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அது அழியும் காலம் மிக அதிக தூரத்தில் இல்லை. அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பேங்கில் நிறைய அநியாயங்களை பண்ணுறான். வீடுகளை இடிக்கிறான், புது ப்ராஜெக்ட் வீடுகளை கட்டுவதற்கான அனுமதிகளை கொடுக்குறான், இளைஞர்களை கைது செய்கிறான். இருந்தாலும் நேற்று 14 தாக்குதல்களை போராளிகள் நடத்தி அவர்களை பல இடங்களிலும் இருந்து ஜெனின், நிபுலஸ், ஹெப்ரான் ஆகிய இடங்களில் இருந்து அடித்து வெளியே விரட்டி இருக்கிறார்கள். ஆனால் வேறு சில இடங்களில் நான் ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கிறான். இணைந்திருங்கள். இப்படி மேக்கரையிலும் ஒரு பெரிய யுத்தம் வரும்போல் இருக்கிறது. எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.